உங்க வீட்ல, ஆபீஸ்ல வாரம் ஓமம் வளர்க்க முடியுமா? முடியாதுல்ல. சோ இந்த ஒரு சிம்பிள் ரிச்சுவல், இந்த சாம்பிராணி மிக்சரை வச்சு நீங்க இந்த மாதிரி சாம்பிராணி ஏத்தி உங்க ஸ்பேஸ் ஃபுல்லா காட்டினா போதும். ரொம்ப எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டாக்னன்ட் எனர்ஜி ரொம்ப கிளியர் ஆயிடும். உங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஈவிலை ப்ரொடெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஈவிலை ப்ரொடெக்ஷன்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது ஒரு வேக்சினேஷன் டோஸ் மாதிரி தான். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் கோல்ட் அண்ட் காஃப் வந்தாலும் நம்மளோட இம்யூனிட்டி நல்லா இருந்தா நமக்கு எதுவும் ஆகாது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம எனர்ஜி, நம்ம வைப் நல்லா இருக்கும்போது மத்தவங்களோட திருஷ்டி நம்மள பெருசா ஒன்றும் பாதிக்காது. இதுல ஒரு சிந்தட்டிக் அரோமேட்டிக் காம்பவுண்டும் கிடையாது. இதுல வாசனைக்காக நம்ம பெருசா எந்த பொருளும் யூஸ் பண்ணல. இதுல வந்து ஈவிலைக்காக வந்து நம்ம வந்து நாய்க்கடிகும் அகில் கட்டையும் யூஸ் பண்றோம். மென்டல் கிளாரிட்டிக்கு ஜடமாசியும் தேவதாரம் யூஸ் பண்றோம். இதுல நம்ம போடுற ரெசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் தான். கொங்குலியமும் மட்டிப்பாலும் போடுறோம். வெல்த் இன்வோக் பண்றதுக்கு சினமனும் மகிழும் பூவும் போடுறோம். அதே மாதிரி நாலேஜுக்கு வெண்தாமரையும் கருந்துளசியும் போடுறோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரு ஓமம் முடிச்சா நமக்கு என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிவைனான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாம்பிராணியில கொடுக்க முடியும். ரொம்ப குவிக்கா எரிஞ்சு முடிஞ்சிடும். ஸ்மோக் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். நீங்க இதை போடும்போது உங்களுடைய விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓபன் பண்ணி வெல் வென்டிலேட்டடா வச்சுட்டா போதும். லாட் ஆஃப் them who have experienced allergy with many brands இது ரொம்ப காமா இருக்கு, ரொம்ப இரிட்டன்ட்டே கிடையாதுன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. you will definitely feel the difference. Thank you.